நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை அவங்களோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 44,228 வேகன்சிங்க. ஏன் இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு இவ்வளவு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா, இதற்கு எழுத்து தேர்வு கிடையாது. நீங்க 10th எடுத்துக்கக்கூடிய மார்க்கை வச்சு இந்த ஒரு அரசு வேலை, பர்மனன்ட் வேலை உங்களுக்கு வழங்குவாங்க. ஒரு வழியா வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in. ஓகே, சோ இதுல ஸ்க்ரோல் ஆயிட்டு பாருங்க. ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜூலை 2024 44,228 வேகன்சி. ஜிடிஎஸ் அப்படிங்கிற பணி ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ற மாதிரியான பணி. நீங்க சூஸ் பண்ற கிராமத்துல வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க போயிட்டு சென்ட் பண்ணணும். காலையில இருந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஜாப் நேச்சர். ஓகே, வருஷம் 3% வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். பிபிஎம் அப்படின்னா ஆரம்ப சம்பளம் 12,000. இது பேசிக் பே. இதோட எல்லாமே சேர்த்து ஒரு ஆரம்ப சம்பளம் 15,000 உங்களுக்கு கிடைக்கும். ரிட்டையர் ஆகிறப்போ 29,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். ஏபிபிஎம்னா 10,000, ரிட்டையர் ஆகிறப்போ 24,000. ஸோ இதோட ஒரு அடிஷனலா ஒரு 2,500, 3,000 வந்து சேர்த்துக்கோங்க. மாசம் உங்களுக்கு அது அடிஷனல் சேர்ந்து வரும். நான் இந்த வேலையில சேர்றேன்னா கடைசி வரையும் நான் இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு இந்த ஜிடிஎஸ் தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த வேலையில சேர்ந்து 3 to 5 வருஷத்துக்குள்ள எம்டிஎஸ் அப்படிங்கிற பதவி, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், யாரெல்லாம் ஜிடிஎஸ் இருக்காங்களோ அவங்க மட்டும் எழுதுற மாதிரியான அந்த எம்டிஎஸ் தேர்வு வரும். அந்த தேர்வுக்கு நீங்க படிச்சு நீங்க எம்டிஎஸ் ஆகி அப்படியே போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள அடுத்தடுத்த பதவிக்கு உள்ளக்குள்ள நீங்க போய்க்கலாம். இதுதான் இதற்கான முறை. வயது வரம்பை பொறுத்தவரையும் 18 to 40 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 45, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க. 43 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். வேறுமனா 10th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா போதும். 10th மேல படிச்சிருந்தாலும் ஓகே தான். 10th மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. உங்க 10th மார்க் வச்சு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சியோ, ஸ்டேட் போர்டோ, மெட்ரிகுலேஷனோ, அரசு பள்ளியோ, பிரைவேட் எதுவா இருந்தாலும் எங்க 10th படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஏன்னா கடந்த முறையில அந்த டவுட்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தமிழ ஒரு பாடமா நிச்சயமா உங்களோட 10th நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்பெல்லாம் யாரு சைக்கிள்ல போஸ்ட் பண்ற பைக் தான். ஸோ அதெல்லாம் மினிமம் அவங்க கேட்கறது சைக்கிள்னாவது ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் கிடையாது. நீங்க அப்ளை பண்றப்போ உங்களோட 10th மார்க் கொடுப்பீங்கல்ல, பர்சன்டேஜ், உதாரணத்துக்கு ஒரு 95%, 95.6 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அவங்க சிஸ்டமே மெரிட் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே, இந்த கிராமத்துல இந்த கம்யூனிட்டியில யார் யார் அப்ளை பண்ணிருக்கா, அதுல யாரு டாப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனை தட்டினா டக்குன்னு வந்து விழுந்துரும். ஸோ அதுதான் சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளை பண்றப்போ உங்களோட பர்சன்டேஜை நீங்க துல்லியமா கொடுக்கணும். 95.01 அப்படின்னு துல்லியமா கொடுக்கணும். அதை பொறுத்து தான் இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இந்த இடத்துல தப்பா கொடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனா அசால்ட்டா ரிஜெக்டட்னு போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி அவ்வளவு ஆட்கள் இருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்க கிரேடு, அதாவது பாயிண்ட்ஸ் முறை அப்படின்னாலும் அதையும் நீங்க பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்றப்போ அப்டேட் பண்ணணும். ஃபீஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தான். ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், நீங்க பெண்கள் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. பிடபிள்யூடி, டிரான்ஸ் உமன் அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. ஓகே, போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்றது எல்லாத்தையுமே டீடைல்டா சொல்றேன். தயவு செய்து நீங்க அவசரம் மட்டும் படாதீங்க. டக்குன்னு போயிட்டு நீங்க முன்னாடி அடிச்சு அப்ளை பண்ணி எல்லாத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றா அதெல்லாம் மேட்டரே கிடையாது. யார் நல்ல மார்க் கரெக்டா அப்ளை பண்றோம், ப்ரிஃபரன்ஸ் கரெக்டா கொடுக்குறோம், நம்ம கம்யூனிட்டிக்கு கரெக்டானதை சூஸ் பண்ற மாதிரி கொடுக்குறோம், அதுதான் மேட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.